துணை ஆட்சியர் வர்ஷா அவர்களை குடும்பத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்னோடய ஜேர்னி வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து 12th கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய 2 டிகிரியுமே பிளான் பண்ணி நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2024 இந்த ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து வெற்றியோட டெஸ்ட் சீரீஸ் தான் போட்டு நான் எல்லாமே படித்தேன். மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூலேயும் வெற்றி மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப துணையாக நின்றுச்சு. இன்டர்வியூலலாம் வந்து நான் எப்போல்லாம் 1-to-1 கேட்குறேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி கம்யூனல் ரேங்க்கில் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்றைக்கி டெப்டி கலெக்டர் என்னால் ஆக முடிஞ்சது. அப்புறம் வந்து சில பேருக்கு நான் இங்கே நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அப்பா அம்மா. அவங்க வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் வந்து கலெக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நான் கலெக்டர் ஆகி இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுற திருப்பியும். அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இமாக்லின் ஜாய்பால், நானும் அவளும் தான் இந்த ஜேர்னியை சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இந்த வாட்டி கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் நானும் அவள் கூட இந்த மேடையில் வந்து நான் நிற்பேன். அவங்களும் வெற்றி ஸ்டூடெண்ட் தான். அவங்க கூட நான் வந்து கண்டிப்பாக நின்று அவங்களும் டிசி எடுத்து வருவாங்க. அப்புறம் வந்து என்னோடய மென்டர் கவிதா மேம், அவங்க தான் வந்து எனக்கு மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூ லாஸ்ட் டே இன்டர்வியூ போகிற வரைக்குமே நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. இது மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி.